வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா நகர்ந்துட்டு இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் 2, 3 நாட்கள் மட்டும் தான் இருக்குது. நம்ம கடைசி நேர கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள நாம நெருங்கிட்டோம். வரக்கூடிய நாட்கள்ல எல்லா வீடியோஸ்லயும் குறைஞ்சது 2, 3 கருத்து கணிப்புகள சேர்ந்து நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். நம்முடைய சுதர்ஷன் டாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்குது. அதுல இந்த சேனல்ல வராத சில நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம அந்த சேனலையும் ஷேர் பண்றோம். 2யுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சேனலையும் நீங்க போய் பார்க்கலாம். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோல நாம கேரள மாநிலம் சார்ந்து 3 கருத்து கணிப்பு முடிவுகளை ஒரே வீடியோல நம்ம பேச போறோம். கேரளால இன்னும் சில தினங்கள்ல 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. 140 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. எல்டிஎஃப், யூடிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முன்னணிகள் இருக்கிறாங்க. கேரளால யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 கருத்து கணிப்பு முடிவுகளை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ஓட் வைப் மற்றும் CNN நியூஸ் 18 அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. இதுல எல்டிஎஃப் 64ல இருந்து 70 இடங்கள், யூடிஎஃப் 67ல இருந்து 73 இடங்கள், என்டிஏ 1ல இருந்து 5 இடங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்டிஎஃப்க்கு மெஜாரிட்டி கிடைக்கல, ஒரு சீட் தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. யூடிஎஃப்க்கு அதிகபட்சம் பிடித்தார்கள்னா அவர்களுக்கான மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அல்லது தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓட் வைப். அடுத்தது சாவியா சாட்சி, இவருடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது யூடிஎஃப் 66ல இருந்து 78, எல்டிஎஃப் 61ல இருந்து 73, என்டிஏ 1ல இருந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கடுமையான சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி அதிகபட்ச சீட் பிடித்தார்கள்னா 78, அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்றாங்க. எல்டிஎஃப் அவர்களும் அதிகபட்ச சீட் பிடித்தார்கள்னா அவர்களும் மெஜாரிட்டியை கிராஸ் பண்றாங்க. கடுமையான சண்டை களத்துல இருக்குது, 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவியா சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ 1ல இருந்து 4ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மாதர்பூமி நியூஸ், இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது இவர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. எல்டிஎஃப் 66ல இருந்து 78, யூடிஎஃப் 62ல இருந்து 72, என்டிஏ 0ல இருந்து 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடுமையான சண்டை இருக்குது, யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தேர்தல் களம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம பார்த்த 3 கருத்து கணிப்பு முடிவுல 3 பேருமே ஒரே மாதிரி சண்டை ரொம்ப கடுமையா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஓட் வைப் கொடுத்திருக்கிற கணிப்புல காங்கிரஸுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாவியா சாட்சி அண்ட் மாதர்பூமி இவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த 2 பேரினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது மாதர்பூமி எல்டிஎஃப்கான ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, சாவியா சாட்சி யூடிஎஃப்கான ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 கணிப்புமே கடுமையான சண்டை களத்துல இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.